ஓம் சாந்தி வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கமெண்ட் கொஸ்டின்ஸோடைய ஆன்சர்ஸு இந்த பார்ட் 5. இன்னைக்கு வந்து கர்மா பற்றி ஒரு 3 கேள்வி இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ முதல் கேள்வி வந்து, எனக்கு ஒருத்தங்க மேலே பொறாமையாக இருக்குது, அவங்கள பற்றி நான் பொறாமப்படுறேன், தவறாக நினைக்கிறேன், ஆனால் என்னால் அந்த எண்ணங்களை வந்துட்டு தவிர்க்க முடியல, இது எனக்கு திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கு, இது கர்ம கணக்கில் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதோடைய பதில் வந்து, கர்மானாவே ஆக்ஷன், அதாவது காரியம். ஆனால் நம்மளோட திங்கிங் வந்து நம்மளுடைய கர்ம கணக்கை வந்து நம்மளுடைய காரியங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், பாதிக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க, வெறுமனே ஒருத்தங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் காரியத்தில் எதுவுமே தப்பாக பேசலை, அதாவது பேச்சு கூட தான் இன்வால்வ்டு, தப்பாக பேசலை, தப்பாக நடக்கலை, இல்லை ஏதாவது தவறான காரியங்கள் வந்து நீங்கள் செய்யலை இல்லை பேசலை அப்படின்னா கர்ம கணக்கு ஆகாது. ஆனால் நீங்கள் நிறைய யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் வந்து எதாவது தவறாக பேசிடுவீங்க, இல்லை தவறாக காரியம் செஞ்சுருவீங்க. அப்போ அது கர்ம கணக்கில் வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யாரை பற்றியும் தப்பாக வந்து நினைக்காதீங்க, யாரை பற்றியும் வந்து கோவப்படாதீங்க, மனசில் கூட கோவத்தை வச்சுக்காதீங்க, வெறுப்பு வச்சுக்காதீங்க. நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஈவென்ச்சுவலி அது வந்து என்ன ஆகிடும், கர்மேந்திரியங்கள் மூலமாக, அது கர்மேந்திரியங்கள்னா நம்மளுடைய உடலுக்குடைய கண்ணு, காது, வாய், மூக்கு, இதெல்லாம், அதாவது நம்மளுடைய இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக தான் நம்ம காரியங்கள் செய்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ பார்க்கறது கூட ஒரு ஆக்ஷன் தான், கேட்கறது கூட ஒரு ஆக்ஷன் தான், பேசுறது கூட ஒரு ஆக்ஷன் தான். இதில் வந்துருச்சு அப்படின்னா கர்ம கணக்கில் வந்துடும். ஆனால் யோசிக்கிறது மட்டும்தான், நம்ம சில விஷயம் யோசிச்சுட்டே இருப்போம்ல, அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ விஷயம் யோசிக்கிறோம், அது எல்லாமே காரியத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லைல்ல. இப்போ நம்ம நாளைக்கு நான் வந்துட்டு யூரோப் போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் நினச்சிட்டு தான் இருப்பேனே தவிர போக முடியல. அப்போ போனாதான் கர்மா. நினைக்கிறோம் அப்படின்னா கர்மா கிடையாது. நினைக்கிறது ஒரு ட்ரீம்ஸு, ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸு, ஒரு ஆஸ்பிரேஷன்ஸு, ஒரு ஆசை, ஒரு கோல் அப்படின்னு சொல்லலாமே தவிர, அதே போல தான் தவறான எண்ணங்களும் அதே போல தான். நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு தப்பாக நினைக்கிறோம் அப்படின்னா நினைப்பில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அது உங்களோட காரியங்களில் அவங்கள நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் எப்படி பழகுறீங்க, அதுதான் கணக்கு. ஓகேவா? அதுக்கு நான் வந்து மற்றவங்களை பற்றி நீங்கள் எவ்வளோ வேணால் தப்பாக நினச்சிக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா அதை செய்யக்கூடாது. ஏன்னா இதுதான் ஒரு பியூட்டி. நம்ம வந்து காரியத்தில் நினைக்கக்கூடிய எண்ணங்களை விட இந்த மாதிரி மக்களை பற்றி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த வைப்ரேஷன் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஒருத்தங்க வந்து எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க வெறுப்பாக இருக்குன்னு, அந்த பர்சன் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து எதுவும் சொல்லலை, எதுவுமே அவங்கள நீங்கள் வெளிமுகமாக ஒரு ஃபேக்காக ஒரு சிரிக்கிறீங்க, வெளிமுகமாக ஒரு நல்லதாக நடந்துக்கிறீங்க நீங்கள், ஆனால் மனசுக்குள்ளே இந்த வெறுப்பான எண்ணங்கள் நிறைய ஓடிட்டே இருக்குது. அவங்கள பார்க்கும்போது ஃபீலிங்ஸும் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வைப்ரேஷன் அவங்கள பாதிக்கும், அதை ரீச் ஆகும் அவங்க. அப்போ நேச்சுரலாக அவங்களும் என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லை உங்ககிட்ட இன்னும் வெறுப்பாக நடந்துப்பாங்க, இல்லை உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து அவங்க கேட்ச் பண்ணுறாங்க. அதனால தான் சொல்கிறோம், நம்ம எண்ணங்களை கூட வந்து தூய்மையாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன் வேர்டில் ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா கிடையாது. நம்ம காரியத்தில் வந்து செஞ்சாதான், அதை நம்ம தண்ணி குடிக்கிறோம்னு நினைக்கிறோம், அதுலேயே காரியம் நடந்தது, அதில் நினைப்பு தான் இருக்குது, ஆனால் தண்ணி எடுத்து குடிச்சாதான் அதில் கர்மா கிரியேட் ஆகுது. கர்மான ஆக்ஷன். போய் தண்ணி எடுத்து குடிச்சாச்சு, அனுபவிச்சாச்சு, அந்த தண்ணியை வந்து குடிச்சாச்சு, அதுக்கப்புறம் தான் கர்ம கணக்கு வரும். ஸோ இதுதான் அந்த கேள்விக்கு வந்து பதில். அடுத்த கேள்வி வந்துட்டு, கர்மா வந்து எப்படி உறவுகளில் இருக்குது, எஸ்பெஷலி அவங்க கேட்டிருக்காங்க தாய், மகள், அப்புறம் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அந்த மாதிரி பல உறவுகளில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நம்ம கர்மா பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ செஞ்சுருக்கோம், அது நீங்கள் பார்க்கலாம். பட் ஜஸ்ட் டு ஆன்சர், கர்மா வந்து எஸ்பெஷலி நம்ம வீட்டில் வாழ்கிறோம், இல்லை இந்த மாதிரி டீப் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு டீப் கார்மிக் அக்கௌண்ட்னே சொல்லலாம். ஏன்னா ஒருத்தங்க கூட நம்ம வாழறோம் அப்படின்னா அதில் கர்ம கணக்குன்னா என்னென்னா கிவ் அண்ட் டேக் ஆஃப் ஆக்ஷன்ஸ். நம்ம என்ன கொடுத்துருக்கோம், என்ன வாங்குறோம், அது அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போ ஒருத்தங்கிட்ட நம்ம நிறைய பழகிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் நிறைய இருக்கும்ல அந்த பேர்கிட்ட, அந்த பர்சன் கிட்ட. எஸ்பெஷலி இப்போ நீங்கள் வீட்டில் வாழ்கிறீங்க அப்படின்னாவே, ஸோ அவங்க அம்மா, அப்பா, இந்த மாதிரி தங்கச்சி, அண்ணா, இவங்கெல்லாம் இருந்தாங்க, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த எல்லாருக்கிட்டையும் உங்களுடைய கிவ் அண்ட் டேக் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். கிவ் அண்ட் டேக்னா அகெயின் நம்ம வந்து நிறைய அன்பும் கொடுத்துருப்போம், அதே போல் வெறுப்பும் கொடுத்துருப்போம், சண்டையும் போட்டிருப்போம், ஒன்றாவும் இருந்திருப்போம். ஸோ இதுதான் கிவ் அண்ட் டேக். ஸோ இதுக்கெல்லாம் அக்கௌண்ட் கிரியேட் ஆகுது. நீங்கள் அன்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்பு கண்டிப்பாக ரிட்டர்ன் வரும், நீங்கள் வெறுப்பு கொடுத்தீங்கன்னா வெறுப்பும் கண்டிப்பாக ரிட்டர்ன் வரும். ஸோ கார்மிக் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம கூட இருக்கவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், அந்த அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணணும். அதாவது ஓவராலாக வந்து பாசிட்டிவிட்டியை குறைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நெகட்டிவிட்டியை குறைக்கணும். இப்போ உங்க கூட நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அன்பு கொடுக்குறீங்க அப்படின்னா,
நீங்க வந்து வெறுப்பு சண்டை போடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த அக்கௌண்ட் என்ன ஆகும், அந்த அன்பை நீங்க இன்னும் நிறைய நாள் என்ஜாய் பண்ணலாம் அவங்க கூட. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அன்பாவும் இருக்கிறீங்க, ஆனா நிறைய சண்டை போடுறீங்க, நிறைய வெறுப்பு வருது, நிறைய பிரச்சனை வருது அப்படின்னா என்ன ஆகும், அந்த அன்புடைய ஸ்டாக் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, ஒரு 10,000 அக்கௌண்ட் வந்து 10,000 பாயிண்ட்ஸ் வந்து அன்பு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த மதர் டாட்டர்னே வச்சுக்கோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 10,000 அன்பினுடைய அக்கௌண்ட் இருக்கு. நீங்க அன்பு உங்க 2 பேர்கிட்டயும் 10,000 பாயிண்ட் இருக்கு, உங்களுக்கு சொல்றேன் நான். அதே போல ஆனா வெறுப்பு வந்து சண்டை போடுறது இந்த மாதிரி நெகட்டிவிட்டி வந்து ஒரு 5,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அக்கௌண்ட்ல, ஸ்டார்டிங் அக்கௌண்ட். அதனால நீங்க அம்மா பொண்ணா பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் இருக்கு 2 பேருக்கும். ஆனா இப்போ இது வந்து அக்கௌண்ட் ஸ்டார்டிங் பிகினிங் பேலன்ஸ், ஓகேவா? ஆனா நீங்க வந்து உறவுகள் இருக்கிறீங்க, நீங்க பழகிட்டு இருக்கீங்க, நீங்க நிறைய சண்டை போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகுது, நிறைய சண்டை நிறைய வெறுப்பு வருது, ஒத்து போக மாட்டேங்குது, ஒரு வெறுமனே வந்துட்டு நிறைய கோபம் வருது, இதெல்லாம் வருது. அப்ப நீங்க அம்மாவை திட்டிடுறீங்க, இல்ல அம்மா உங்களுக்கு திட்டிடுறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த அக்கௌண்ட் வந்து என்ன ஆகும், அந்த நெகட்டிவிட்டி அக்கௌண்ட், அந்த -5,000 இருக்கிறது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். -7,000, -8,000. ஆனா அன்பு வந்து அதே தான் இருக்குது. நீங்க ஆனா அதே டைம்ல நீங்க அன்பு இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா மேபி அன்பு இன்க்ரீஸ் ஆகும். ஆனா எது ஜாஸ்தியா இருக்கோ அதுக்கேற்ற போல உங்களோட இட் டிஃபைன்ஸ் த குவாலிட்டி ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப். ஸோ எந்த அக்கௌண்ட் ஜாஸ்தியா இருக்கோ, எக்ஸாம்பிள் சண்டைகள் இருக்கலாம், ஆனா -2,000 தான் சண்டைகள் இருக்குது, ஆனா +20,000 வந்து உங்களுக்கு அன்பு இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல. அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப், ஒரு சுமூகமான உறவு. ஏன்னா நீங்க நிறைய பாசிட்டிவிட்டி அந்த ரிலேஷன்ஷிப்ல அனுபவிக்கிறீங்க, நெகட்டிவிட்டி குறைவா தான் இருக்குது. ஸோ எப்பவுமே நம்ம என்ன ட்ரை பண்ணணும்னா, இந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல இல்லை நம்ம கூட நம்ம வாழ்றவங்க கிட்ட என்ன பண்ணணும்னா, இந்த பாசிட்டிவிட்டி, இந்த கிரெடிட் அக்கௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்க பார்க்கணும், நெகட்டிவ் அக்கௌண்ட் வந்து குறைச்சிக்கிட்டே போகணும். ஸோ இப்போ ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம், சரி சமாதானமா போயிடலாம், நம்ம வந்து சரி மன்னிச்சிடலாம், சரி அமைதியா போயிடலாம், இல்லை வந்து சரி நம்ம வந்து சகிச்சுக்கலாம் அந்த விஷயத்த, இல்லை நம்ம விட்டு கொடுத்துடலாம், இல்லை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், அவங்க கூட நம்ம வந்துட்டு இதை வந்து கம்யூனிகேட் பண்ணலாம், இந்த விஷயத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய பாசிட்டிவிட்டி அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பாசிட்டிவிட்டி தானே இன்க்ரீஸ் ஆகுது, கிரெடிட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, டெபிட் அக்கௌண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இல்லை குறையலான்னு அட்லீஸ்ட் அப்படியேவாது இருக்கும், ஓகேவா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிட்டர் ஆகுது, கசப்பாகுது. அப்போ நம்மளுக்கு வந்து அவங்க கூட வந்துட்டு எனக்கு அவங்க கூட பிடிக்கல, அவங்க இப்படி பண்ணுறாங்க நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கர்ம கணக்கை பற்றி சொல்கிறது. ஸோ அல்டிமேட்டாக பாசிட்டிவ் அக்கௌண்ட், கிரெடிட் அக்கௌண்ட்டை ஜாஸ்தியாக வைங்க, டெபிட் அக்கௌண்ட்டை குறைச்சிக்கிட்டே வாங்க எவ்வளோ தூரம் முடியும். அதுக்கு தான் நம்ம மெடிடேஷன், தியானம், இந்த செல்ஃப் அவேர்னஸ், இதெல்லாம் நம்ம ஏன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இந்த செல்ஃப் எஸ்டீம், இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் இருந்தால் தான் அந்த அக்கௌண்ட்டை நம்ம வந்து குறைவாக வச்சுக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், அக்கௌண்ட் வந்து நெகட்டிவாக போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா எப்பவுமே உறவுகளை வந்து எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கும். எல்லா உறவுகளையும் வந்து எனக்கு அன்பு வேணும், எனக்கு மரியாதை வேணும், என்னை ஏற்றுக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ ஆனால் இதெல்லாம் நடக்காத போது தான் பிரச்சனை வருது. ஆனால் இதுக்கு வந்து நம்ம வந்து சொல்லுவாங்க இங்கிலீஷில் டோன்ட் பி ஸோ நீடி அப்படின்ட்டு. இப்போ எனக்கே நான் வந்து என்னுடைய மனசு வந்து ஒரு பேசிக் லவ் கூட எனக்கு இல்லை, என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கூட இருக்கவங்கள ரொம்ப வந்து எனக்கு அன்பு கொடுங்க நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ என்ன நடக்கும், ஐ எம் பிகமிங் வெரி நீடி. ஏன்னா என்னால் அந்த அன்பை அனுபவிக்க முடியல, அதனால் மற்றவங்க மூலமாக எனக்கு அந்த அன்பு வேணும், மரியாதை வேணும் நான் கேட்டுட்ருக்கேன். அதுக்கு தான் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம ஏன் சொல்லணும்னா, சுயமரியாதை, சுய அன்பு ஏன் சொல்லணும்னா, எனக்குள்ளே நான் மெடிடேஷன் பண்ணி எனக்குள்ளே இருக்க ஒரிஜினல் நேச்சர், அந்த அன்பை நான் வந்து உணர்ந்தேன் அப்படின்னா, நான் வந்து மற்றவங்க கிட்ட அன்பை வந்து ரொம்ப போயிட்டு வாங்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கொடுத்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா நோ பிரச்சனை எதுவும் கிடையாது, நோ ப்ராப்ளம். நான் வந்து என்ன பண்ணலாம், நான் ஏன்னா என்கிட்ட அந்த அன்பு வந்து ஃபீல் ஆகும். மெடிடேஷன் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் அந்த அன்பினுடைய எனர்ஜி, அன்பு, அமைதி, சந்தோஷம் எல்லாமே. ஸோ இதனால தான் தியானம் பண்ண சொல்கிறோம். ஸோ தியானம் பண்ணும்போது உங்களோட ஆத்ம உணர்வு, உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நீங்கள் உங்களுக்கு தேவைகள், உங்களுடைய எல்லா தேவைகளும் வந்து உங்களால் வந்து நீங்களே வந்து இந்த எஸ்பெஷலி இந்த மாதிரி அன்பு, அமைதி, இந்த தேவைகள்லாம் என்ன பண்ண முடியும், நீங்கள் உணர முடியும். உங்களோட உண்மையான சொருபத்தில் நீங்கள் போகும்போது உங்களோட உறவுகளை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, கொடுப்பீங்க, கேட்க மாட்டீங்க. ஸோ அப்போ கேட்கறது குறைஞ்சதுனாவே கார்மிக் அக்கௌண்ட், நெகட்டிவ் அக்கௌண்ட்டும் தானாக குறைஞ்சிடும், கிரெடிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் இன்னைக்கு மெடிடேஷன் பண்ணேன், நான் வந்து என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறேன், என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் கிரெடிட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் யாரையும் என்ன பண்ண மாட்டீங்க, தொந்தரவு பண்ண மாட்டீங்க, யாருக்கிட்டையும் போயிட்டு சண்டை போட மாட்டீங்க, யாராவது தப்பு பண்ணால் கூட மன்னிச்சு விட்டுருவீங்க. ஆனால் இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், நம்ம மற்றவங்ககிட்ட நம்ம உறவுகளை தான் நம்மளுக்கு வேணும், அவங்க தான் எனக்கு கொடுக்கணும், அவங்க தான் என்னை பார்த்துக்கணும், எனக்கு அவங்க என்னோட அக்கௌண்ட் ஃபீலிங்கே அவங்ககிட்ட தான் எனக்கு வரணும் அப்படின்னா, அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க கொடுத்தாங்கன்னா சந்தோஷம், கொடுக்கலன்னா சண்டை போடுவோம் போயிட்டு, இல்லை கோச்சிப்போம்.
அப்போ என்ன ஆகும், அப்போ அந்த பிட்டர் ரிலேஷன்ஷிப் ஆகுது இல்லையா, கசப்பான உறவு வருது, அப்போ கசப்பான டெபிட் அக்கௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம உறவுகளில் வந்து இதை நம்ம வந்து கவனம் வைக்கணும். ஸோ ஐ ஹோப் தட் ஹெல்ப்ஸ் இந்த கேள்விக்கு. நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.